ஹாய், வெல்கம் டு ஜேர்னி வித் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜூடியோவில் வந்து லாஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணது, அதில் என்னென்ன பொருள்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அது வந்து பிக்மெண்ட்டு, அந்த லிப்ஸ்டிக்ஸோட பிக்மெண்ட்டு அண்ட் காஜல்லாம் வந்து அந்த ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூ வந்து எப்படி இருக்குதுன்னு நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் வந்து நான் காஜல் எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது வந்து என்ரிச்டு வித் விட்டமின் இ சொல்லிட்டு காஜல் தெரியும்னு நினைக்கிறேன். அது வந்து நம்ம ஹேண்டில் வந்து டச் பண்ணி பார்க்கலாம். கையில் வந்து நான் போட்டு காட்டுறேன். இது வந்து ஸ்மட்ச் ப்ரூஃப்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து இது ஸ்மட்ச் ப்ரூஃபாக இல்லையான்ட்டு வந்து நம்ம செக் பண்ணிடலாம். நான் போட்டுட்டு ஸ்மட்ச் ப்ரூஃப் கிடையாது. ஏன்னா இது வந்து ஸ்மட்ச் ஆகுது. ஸோ வந்து இது ஸ்மட்ச் ப்ரூஃப் இல்லை. தெரியுதா? இது ஸ்மட்ச் ப்ரூஃப் கிடையாது. ஏன்னா இது வந்து நான் ஸ்க்ராட்ச் பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாகவே தான் போட்டு காட்டினேன். கையிலையும் போட்டு காட்டுறேன். போட்டிருக்கேன். ஸ்மட்ச் ப்ரூஃப் கிடையாது. இதுக்கு வந்து ஒரு 10க்கு எத்தனை மார்க் கொடுக்கலாம்? ஏன்னா ஃபுல்லாகவே ஸ்மட்ச் ஆகுது. ஸோ எத்தனை மார்க்குன்னு தெரியல. நீங்களே வந்து கொடுத்துருங்க. எத்தனை மார்க் கொடுக்கலான்னா ஒரு 2 அவ்வளோதான் கொடுக்க முடியும். 2 கூட அதிகம் தான். ஏன்னா ஸ்மட்ச் ப்ரூஃப்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து இது ஸ்மட்ச் ப்ரூஃப் கிடையாது. நான் கொடுக்கணுமேன்ட்டு கொடுத்துருக்கேன். ஒரு 2 மார்க் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மேட் லிப்ஸ்டிக்ஸ் வந்து பியூர் பிளிஸ் அதுதான் நினைக்கிறேன் நம்ம எடுத்தது. அங்கே நிறைய இருந்துச்சு. ஸோ வந்து நம்ம எடுத்தது வந்து பியூர் பிளிஸ் சொல்லிட்டு லிப் கலர் மேட். இது எப்படி இருக்குன்னு பார்த்துலாமா? இதையும் கையில் வந்து நான் ஸ்வாட்ச் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வந்து லிப்ஸில் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கலர் எடுப்போம். தெரியுதா? செகண்ட் இந்த கலர் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் லைட் கலர். இது ரெண்டுத்தையும் விட கொஞ்சம் டார்க். கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் ரொம்பவே டார்க்காக தான் இருக்கும். போட்டு காட்டுறேன். இது வந்து ஸ்மட்ச் ப்ரூஃப்லாம் கொடுக்கல. பட் நான் வந்து சும்மா செக் பண்ணணுன்றதுக்காக உங்களுக்காக பண்ணி காட்டுறேன். அது ஸ்மட்ச் இது அந்த அளவுக்கு போகலை. 3மே நல்லா ஈஸியாக பிளெண்ட் ஆகுது. இது வந்து கையில் ஸ்மட்ச் ஆகுது. நம்ம லிப்ஸில் போட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி வந்து இது 3மே வந்து எனக்கு வந்து மூணுத்தில் இந்த டார்க் ஷேட் இருக்கிறது தான் வந்து டஸ்கி டோன் இருக்கிறதுனால எனக்கு செட் ஆகும். நான் இது வந்து 3மே மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுக்காக வாங்கியிருக்கேன். நான் 3மே தான் போட போகிறேன் ஒரு வாட்டியே. போட்டுடலாமா? நான் இதை உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணிவிட்டு காமிக்கிறேன்.
அதில் பக்கத்து வந்து ஸ்கோன் இருக்குது. அதில் கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வந்து நல்ல ஒரு பியூட்டிஃபுல் ஷேடு வந்திருக்கு. இது மூணுமே மிக்ஸ் மேட்ச் பண்ணதில் எனக்கு வந்து இந்த மாதிரி போடுறது பிடிக்கும். ஒரே கலராக போடுறத விட இந்த மாதிரி மிக்ஸ் மேட்ச் பண்ணோன்னா எனக்கு பிடிக்கும். நல்லா இருக்கா? இந்த ஷேட் எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிக்கோங்க. அண்ட் அடுத்தது நம்ம இது ரெண்டும் வாங்கினோம். சேம் அதே தான். எனக்கு லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து நான் லிப்ஸ் தான் நிறையா ஸ்டிக்ஸ் தான் வந்து நிறையா வாங்கியிருக்கேன். அடுத்து இந்த 2 ஷேடு நான் இங்கே போட்டிருக்கேன். பட் என்னன்னா இது வந்து இதுவுமே அதே மாதிரி தான், ரெண்டுமே ஈஸியாக பிளெண்ட் ஆகுது. நல்லா பிளெண்ட் ஆகுது. மேட் லிப்ஸ்டிக்கு நான் குடிக்க மாட்டேன். ஜூஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நான் தண்ணி இந்த மாதிரி குடிக்கும்போதும் எனக்கு வந்து இது வந்து கலையில் நான் இது ட்ரை பண்ணியிருக்கேன். அதனால் சொல்கிறேன். நான் இந்த ஷேட் மட்டும் தான் ட்ரை பண்ணேன். இது வந்து கலையில் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருந்துச்சு. ஸ்மச் ப்ரூஃப்னு போடல, பட் வந்து நல்லா ரொம்ப லாங் ஸ்டேவாக எனக்கு கொடுத்துச்சு இந்த லிப்ஸ்டிக் கலர். இந்த லிப்ஸ்டிக்ஸ் மேட் லிப்ஸ்டிக், ஆல் டே மேட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஓகே, அவ்வளோதான் இந்த ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூ. நான் கம்மி ப்ராடக்ட்ஸ் தான் வாங்கினேன். இதுவும் லிப்ஸ்க்கே வந்து நான் மொத்தம் 5 ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். அண்ட் ஐஸ்க்கு ஒன்று தான் வாங்கியிருக்கேன். ஐலைனர்லாம் வாங்கணும்னு எனக்கு ஆசை, பட் நான் வாங்கலை. ஏன்னா எனக்கு டார்க்கு ப்ளூ கலர் ஐலைனர் வேணும்னு நான் நினச்சேன். அங்கே வந்து லைட் ஷேட் தான் இருந்துச்சு, ஆனால் நான் வந்து வாங்கலை. எப்படி இருக்கணும் தெரியல. அண்டு அது வந்து ட்ரையல் பேக்லேயும் இல்லை. ஸோ நான் அதை வந்து வாங்கலை. அண்டு அதுக்கப்புறம் கலர் கரெக்ஷன் அந்த மாதிரி இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. கலர் கரெக்ஷன், ஃபவுண்டேஷன், கன்சீலர், அப்புறம் டோனர் அந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. நான் அது எதுவுமே பை பண்ணல, ஏன்னா எனக்கு அது எதுவுமே பிடிக்கல. கலர் கரெக்ஷன் வந்து ஒரே ஷேடு தான் வந்து இருந்த மாதிரி இருந்தது. எல்லாருக்குமே வந்து ஒரே ஷேடுன்றது வந்து சூட் ஆகாது. ஒருத்தருக்கு இப்போது டஸ்கி டோனாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு கலர் சூட் ஆகும். வேறு ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்களுக்குமே வேறு கலர் சூட் ஆகும். ஸோ வந்து கலர் கரெக்ஷன்ன்றது எல்லாமே வந்து ஒரே டோன் இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ட்ரையல் பேக்லேயே வச்சோடனே அவங்க வந்து இந்த ஒரே ஒரு கலர் மட்டும் தானே வைப்பாங்க. ஒரே ஒரு கலர் மீன்ஸ் ஒரு ஷேட் தான் வச்சுருந்தாங்க. அதனால் நான் அதை வந்து பெருசாக நான் அதை பை பண்ணல. அண்ட் ஃபவுண்டேஷனுமே அதே மாதிரி தான் கூட, ஸ்டிக் ஃபவுண்டேஷன் அந்த மாதிரிலாம் கூட இருந்தது. பட் எனக்கு அது பெருசாக ஆர்வம் போகலை. அங்கேயே ட்ரை பண்ணி பார்க்கணுன்ட்டு பண்ணேன். பட் அது என் ஷேடுக்கு வந்து செட் ஆகலை. ஏன்னா நான் வந்து டஸ்கி டோனு, எனக்கு வந்து இருக்கிறதுலே டீப்பாக ஷேட் தான் வந்து எனக்கு சூட் ஆகும். ஸோ வந்து நான் அதெல்லாம் வாங்கலை. உங்களுக்கு கொஞ்சம் ஃபேராக இருக்கீங்க அப்படி இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அங்கே போய் செக் பண்ணிவிட்டு ட்ரையல் பேக்கேஜ் வந்து செக் பண்ணிவிட்டு ஸ்கின்னில் அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கின்னுக்கு அது சூட் ஆச்சுன்னா நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. பட் எனக்கு என் ஸ்கின் டோனுக்கு அங்கே இருக்கிறது பிடிக்கல. அதனால் நான் வந்து வெறும் இதை மட்டும்தான் வாங்கியிருக்கேன். அண்டு குர்த்தி வந்து நான் போட்டிருக்கேன், அதுவும் சூப்பராக தான் இருந்துச்சு. அது கொஞ்சம் டைட் ஃபிட்டிங் பிடிக்கணும், அதனால நான் அதை போட்டு காட்டல. மேபி நான் வேறு ஏதாவது வீடியோ ஏதாவது போட்டேன்னா அதில் போட்டிருக்கேன், நீங்களே இது பண்ணிக்கணும். ஏன்னா ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், நான் சொல்லிடுறேன் அந்த வீடியோவில் நான் என்ன ட்ரெஸ் பண்ணேன். அந்த ட்ரெஸ் போட்டேன்னா ஜூடியோவில் வாங்கினதை நான் போட்டிருந்தேன்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் ஓகே, பாய். அவ்வளோதான். இந்த வீடியோ என்னோட முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க.
தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் ஆல். என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் போடுங்க, நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு. அது எனக்கு கொஞ்சம் ஊக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.